ஐஸ்வர்யாவுக்கு நிகழப்போவது என்ன? உடம்பு ஃபுல்லா விஷம் ஏறி இருக்கு, உயிர் பிழைக்கிறது கஷ்டம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரோமோ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். குழந்தை வந்துட்டு குளிக்கிறதுக்காக கிணத்தடி கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அப்போ சேது குழந்தையை தூக்குறாரு. அப்போ அங்கிருந்து ஓடி வந்த ஐஸ்வர்யா வந்துட்டு அந்த குழந்தையோட கையில இருக்கிற துணியை அப்படியே தூக்கி போடுறாங்க. அப்ப சேது வந்துட்டு குழந்தையை பிடிச்சிடறாரு. அப்புறமா திட்டுறாரு, உனக்கு அறிவு இருக்கா, குழந்தைய கையில வச்சுட்டு இருக்க, இப்படி பிடிச்சி தள்ளி விடுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு அந்த துணியில, அவங்க குழந்தைய சுத்தி இருந்த துணியில தேள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஐஸ்வர்யா மயக்கம் மட்டும் விழுந்துடுறாங்க. அப்போ மலர் வந்துட்டு தேள் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குழந்தைய பாக்குறாங்க. அப்புறமா ஐஸ்வர்யா விழுகவுமே அவங்கள போயிட்டு பாக்குறாங்க. அப்ப அவங்க கையில வந்துட்டு தேள் கொட்டியிருக்கு. ஐயோ, ஐஸ்வர்யா தேள் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஈஸ்வரி வந்துடுறாங்க. என்னாச்சு, சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம்னா அவங்களும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இவங்களுக்கு தேள் கொட்டுனனால உடம்பு ஃபுல்லா அந்த விஷம் பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ராஜாங்கம் வராரு. ராஜாங்கம் வந்துட்டு என்னாச்சு சேது, ஐஸ்வர்யாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேள் கொட்டிருச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஐஸ்வர்யா புடைச்சு வருவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நீ வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.